கடந்த 4 நாளா வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் அண்ணன் மீதும் தொடர்ந்து வன்மத்தை பரப்பி கொண்டிருந்த நெல்சன், வக்கீல் என்ற போர்வையில சுத்தி கொண்டிருக்கிற நெல்சன், அவர் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி பகுதியை சார்ந்தவர். அவர் வைத்த விமர்சனம் கிடையாது, அவதூறு. அந்த அவதூறுகள்லாம் என்னை போன்ற தம்பிமார்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிமார்கள் பல வீடியோ போட்டு பதில் சொல்லிட்டோம். அந்த பதிலுக்கு எந்த ஒரு விளக்கமும் அவர் வந்து கொடுக்கல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் வீட்டுல தாக்குதல் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்த ராஜா பேரோன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள்லாம் வந்து மோட்டிவேஷனா வந்து பேசுவாரு. அதாவது உடற்பயிற்சி செய்யறது எவ்வளவு முக்கியம், அந்த சாப்பாடு எப்படி சாப்பிடணும், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது பண்ணாரு. அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கும் பண்றாரு. அவருடைய லேகியம் ஒன்று வந்து வித்துட்டு இருக்கிறாப்ல. இவரு நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணி பேசுறது வேறங்க. அந்த கட்சி விமர்சனம் செய்து பேசும்போது இப்போ என்னை போன்ற ஆட்கள்லாம் வந்துட்டு வந்து அதுக்கு பதில் சொல்லிடுவோம். ஆனா அப்படி விமர்சனம் செய்து பேசும்போது அந்த தனிநபர் அவர் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து செல் பண்றாரு. அந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ராடு, இவர் வந்து ஃப்ராடா வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு தேவையில்லாம அவருடைய நிறுவனம் மீது வந்து விமர்சனம் வைத்திருக்கிறாரு. ஆனா அவர் வந்து வீட்டுக்கிட்ட ஏன் தம்பி இந்த மாதிரி பொய்யான அவதூறு பரப்புற அப்படின்னு சொல்லி கேட்க போயிருக்கிறாரு. யாரு? ராஜா பேரனும் அவங்க வீட்டை சார்ந்தவங்க போயிருக்காங்க. அவங்க வந்து பேசும்போது வீட்டுல உட்காந்து பேசுறாங்க. ஆதாரம் இல்லாம எப்படி நீ ஒரு குற்றச்சாட்டை வைப்ப? அதாவது கட்சியை பத்தி பேசுறதுக்கு அவங்க பேசவே கிடையாது. நான் சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்டை பத்தி ஏன் நீ தவறான பதிவை நீ வந்து வெளியில சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது முழுக்க இவங்க சைட்ல இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. அதாவது கட் பண்ணி எடுக்கிறாங்க. எந்த பாகம் இவங்களுக்கு தேவையோ அந்தந்த பாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அவர் ட்ரிகர் பண்ணி அந்த இடத்துல வந்து ராஜா வீரனை அடிக்கிறாங்க. ராஜா வீரனை அடிச்சு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்ச மாதிரி சொல்லி வீடியோவும் வந்து வெளியில வந்து சோசியல் மீடியாவில் பரப்பி விடுறாங்க. ஏன்னா இவனுக்கு ஒரு இடத்துல வந்துட்டு காசு வாங்கினா பத்தாதுங்க. முன்னாடி வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி காசு வாங்கிட்டு இருந்தான். இன்னைக்கு வந்து பாதவ அர்ஜுனா கிட்ட வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வந்து நான் விமர்சித்து பேசுறேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் இவன் வேலை பார்க்கறான். இவனுக்கு வேணா ஆதாரம் இருக்காது. நம்ம கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து ஆதாரத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. அது ஆதாரமே இருக்குது. அது உண்மை, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது இவன் இந்த மாதிரி அவதூறு பரப்பும் போது, அதாவது கட்சி மீது அவதூறு பரப்புனா அதுக்கு பதில் சொல்றதுக்கு 1008 பேர் இருக்கிறோம். கட்சி மீது விமர்சனம் வைக்கக்கூடிய என்ன வந்து என்னுடைய தனி மனித தொழிலையும் என்னையும் வந்து விமர்சனம் பண்ணும்போது எனக்கு ஒரு விதத்துல கோபம் வரத்தான் செய்யும். அதை வந்து நான் தவறான முறையில் அவங்க வீட்டுக்கிட்ட போய் கேட்டதுதான் தவறே ஒழிய அவரை வந்து அடிக்கவும் இல்லை, அவர் எதுவுமே பண்ணல. ஏன்னா எந்த ஊர்லயுமே யாரையும் அவங்க வீட்டுக்குள்ள போய் அடிச்சுட்டு வர முடியாதுன்னு இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லோருக்கும் தெரியுங்க. இவர் ஒரு வக்கீலா இருக்கிறவருக்கு தெரியாதா? அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த கேம் வந்து சூப்பரா வந்து பிளே பண்ணியிருக்கிறாரு. பிளே பண்ணி இவருக்கு தேவையான ஃபுட்டேஜ் மட்டும் வந்துட்டு அந்த இடத்துல எடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் பரப்பி நாம் தமிழர் கட்சி தான் இதை வந்து செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி கட்சியை வந்து தவறா வந்து காட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த இடத்துலையும் அவர் நாம் தமிழர் கட்சியை பேசியதற்காக நாங்க வந்தேன்னு பேசியிருக்க மாட்டாங்க. என் தொழிலை பத்தி நீ பேசிட்டேன்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த இடத்துல வந்து சண்டையை போட்டிருக்கிறாரு. இதை தான் நம்ம கவனிக்கணும். அதை விட்டுட்டு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு வன்மத்தையும் அவதூறையும் பரப்பக்கூடிய இந்த திமுக, அதிமுக, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா முளைச்சிருக்கிற தாவேகா,